வணக்கம். இன்று நாம் ஒரு சிக்கலான காலகட்டத்தில இருக்கோம். அதாவது நாகரீகம்ங்கிறது ஒரு உச்சத்தை எட்டிக்கொண்டே இருக்கு. மேலை நாடுகள்ல தோராயமாக இன்று 80 வயசு வரைக்கும் ஒருவரால் வாழ முடியும். அதற்கான வசதி வாய்ப்புகள் எல்லாமே அவங்களுக்கு தரப்படுது. ஒவ்வொரு தனி மனிதரும் அவங்க என்ன வாழ்க்கை வாழ விரும்புகிறாங்களோ அதை வாழ்வதற்கான சுதந்திரம் இருக்குது. அதை அரசும் வலியுறுத்துது. குழந்தைகள் தாங்க ஒழுங்காக நடத்தப்படுவதில்லை, தங்கள் வீட்டில் தங்களை கட்டுப்படுத்துகிறாங்க, தங்கள் விருப்பப்படி வாழ அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு அரசாங்கத்திடம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், ஸ்கூலில் சொல்ல முடியும். அப்போது அரசாங்கத்திலிருந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த குழந்தை சொல்கிறது உண்மை அப்படின்னா அரசாங்கமே அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் வளர்க்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. 7-8 வருடங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். நார்வே நாட்டில் இது போன்ற ஒரு நிகழ்வு ஒரு இந்திய தம்பதியினருக்கு நிகழ்ந்தது. அவங்க குழந்தைய ஒழுங்காக வளர்க்க தெரியலன்னு சொல்லி அரசு அந்த குழந்தைய எடுத்துக்கிச்சு. இப்போவும் கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் இந்த அமெரிந்திய தொல்குடி மரபினர் அவங்களுடைய குழந்தைகள், பல குழந்தைகளை அரசாங்கம்தான் வளர்த்துது. என்ன காரணம்னா அவங்க ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருப்பாங்க, போதிய படிப்பறிவு இருக்காது. அவர்கள் ஆண்களில் பலரும் பார்த்திங்கன்னா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க. அதனால் அவங்களால ஒழுங்காக வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அரசு நிர்ணயிக்குது. அதெல்லாம் கனடாவில் குபெக்னு ஒரு மாகாணம் இருக்குது. அங்கே அதிகம் ஃப்ரெஞ்சு பேசுபவர்கள் தான் இருக்காங்க. அந்த மாகாணம் தனி நாடு கேட்டு ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய பண்பாடு முற்றிலும் வேறானது. மற்ற பகுதிகள் எல்லாமே ஆங்கிலேயர்கள் முன்வைத்த வாழ்க்கை முறைனா அந்த மாகாணத்தில் மட்டும் ஃப்ரெஞ்சு வாழ்க்கை முறை. அப்போது அங்கே இப்போ சமீபத்தில் ஒரு சட்டம் இயற்றியிருக்காங்க. பொது இடத்துல யாரும் எந்த மத ரீதியான சிம்பலும், அதாவது குறியீடுகள், இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு. அதை பற்றின முழுமையான விவரங்கள் தெரியல. அதாவது பொட்டு வச்சுக்கலாமா, பூ வச்சுக்கலாமா, இது எது அனுமதி, எது அனுமதிக்க முடியாது, உடையிலேயே மத பழக்கமெல்லாம் வெளிப்படும். ஸோ அதெல்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்குது. இப்போது இது கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லையை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஒரு விதத்தில் சில மனிதர்களுக்கு அதனால் பெரிய விடுதலை கிடைக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் பெரும்பான்மை இந்துக்கள் தான் இல்லையா? அப்போது அங்கே சிறுபான்மையினர் அங்கே எளிமையாக உணர மாட்டாங்க. அந்த நாட்கள் இன்றைக்கி போயிருச்சு. அப்போது இது போன்ற ஒரு சட்டம் எளிய மக்கள், எளிய மனிதர்கள், சிறுபான்மையினர்கள் போன்றவர்கள் கொஞ்சம் சுதந்திரத்தை, ஆசுவாசத்தை உணரலாம். அதே சமயம் அவங்களுடைய அந்த மத ரீதியான வெளிப்பாடுகளையும் அவங்க வெளிப்படுத்துவதற்கு சுதந்திரம் கிடையாது. உதாரணமாக இஸ்லாமியர்கள் பொது இடங்களில் தொழுகை செய்யக்கூடாதுங்கிறது போல் அந்த சட்டத்தில் ஒரு குறிப்பு இருப்பதாக கேள்விப்பட்டேன். இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இதை எல்லாமே தனி மனிதர்கள் யோசிக்க வேண்டிய இடத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போது நம்ம குபேக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த சட்டத்தை ஏற்றுக்கிட்டு அங்கே வாழணுமா, இல்லை அங்கேருந்து வேறு இடத்துக்கு வெளியேறணுமா அப்படிங்கிறத நாம் தான் முடிவு செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த மாதிரியான இடத்துக்கு நாம் தள்ளப்பட்டுருக்கோம். இப்போ அமெரிக்காவில் நிகழும் அரசியல் சூழல் பற்றி தெரியும். அங்கே இருக்கும் பெரிய பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் போன்றவர்கள் வேலை செய்கிறவங்க பலரும் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு போதுமான சுதந்திரம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ இந்த சுமையெல்லாம் தனி மனிதன் மேலே சுமத்தப்படுது. ஆனால் தனி மனிதராக நாம் என்ன சிந்திக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். நம்ம பலரும் ஒரு இடத்துக்கு, புதிய இடத்துக்கு செல்கிறோம் அப்படின்னா என்ன காரணத்துக்காக? படிப்புக்காக, வேலைக்காக, திருமணம் போன்றதுக்காக தான் செல்வோம். இப்போ அங்கே போகிற சூழல் நமக்கு உகந்ததாக இல்லைன்னா என்ன செய்வோம்? அதற்கான போதுமான திறன் நம்மக்கிட்ட இருக்கா? சிந்தித்து நம்மால் செயல்பட முடியுமா?
அப்போது சரி குபெக்கில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாகாணத்துக்கு போகிறோன்னா அங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? இது ரொம்ப பெரிய தலைவலியாக மாறிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. இப்போ அதனால தான் இது ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போது நவயுக ஆன்மீகம் அந்த காணொளியில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு நவீன பிள்ளையார், ஒரு மாடர்ன் நாட்டு வடிவில் வரையப்பட்ட ஒரு பிள்ளையார் உருவத்துக்கும் நம்ம கிராமங்களில் ஒரு கல்லை வந்து சாமியாக நினச்சி கும்பிட்றதுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. ஏன்னா அந்த பிள்ளையார் உருவத்துக்கும் தெளிவான வடிவம் இருக்காது, ஒரு கல்லுக்கும் தெளிவான வடிவமாக இருக்காது. நாம் தான் அதை பிள்ளையார்னு கற்பனை செஞ்சுக்கிறோம் இல்லையா? தும்பிக்கை போன்ற ஒரு வடிவம், ஒரு கேள்விக்குறியே இருக்குது வைங்க, ஒரு தொப்பை போன்ற ஒரு வட்டம், இதெல்லாம் இருந்துன்னா நாமளே பிள்ளையார் நினச்சிக்கிறோம். அதை போல தான் ஒரு கல்லை ஒருத்தர் சாமின்னு நினச்சோம்னா, ஆனால் அதை நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் யோசிக்கணும். இதெல்லாம் யார் முடிவு செய்கிறது? எதன் அடிப்படையில் முடிவு செய்கிறாங்க? அதை நாம் ஏற்றுக்கணுமா? அது இதெல்லாம் தனி மனிதர்கள் யோசிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ அதைத்தான் நான் இந்த படத்துலையும் நான் விளக்கியிருக்கேன். அதாவது நாகரிகம்ங்கிறது ஒரு பெரிய கோட்டை போன்றதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதற்கு செல்வதற்கான பாதை ஒன்று இருக்குது. அதன் மூலமாக எல்லாருமே நாகரிக மனிதர்களாக தான் விரும்புகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நல்லா படித்து ஒரு நல்ல வேலை இருந்து நல்லா உடை அணிஞ்சு கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு ஆங்கிலம்லாம் பேசினா ஒரு கெத்தாக இருக்கும். எல்லோருமே அதை விரும்புவோம் அந்த இடத்துக்கு செல்வதற்கு. அது சமூகம் மதிக்குதோ இல்லையோ நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை தரும் இல்லையா? நான் முதல்ல வேலைக்கு சென்ற போது டை கட்டிட்டு போனேன். எங்கள் அப்பா ரொம்ப அப்படியே பார்த்து பரவசப்பட்டார். நம்ம குடும்பத்தில் முதல்ல டை கட்டு போகிறாள் நீ தாண்டா அப்படின்னாரு. ஸோ நம்மளுக்கே அது ஒரு தன்னம்பிக்கையை தரும். அதனால் எல்லாருமே வந்து அந்த நாகரீக வாழ்க்கையை வாழ்வதற்கான முனைப்பில் ஈடுபடுவோம், விருப்பம் இருக்கும். ஆனால் அதற்கான வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைப்பது கிடையாது. நாகரிக மனிதர் ஆகணும்னா பள்ளி படிப்பை ஒழுங்காக படிக்கணும், கல்லூரி ஒழுங்காக படிக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு செல்லணும். அப்போ குறைஞ்சது 15-20 வருஷம் நம்ம யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது. ஏன்னா படிக்கணும்னா அதுக்கான தேவையான வசதிகளை செஞ்சு தரணும், வேலைக்கு அனுப்பக்கூடாது இல்லையா? நம்ம படிக்கும் அளவுக்கு நம்மளுக்கும் அறிவுத்திறன் இருக்கணும், கேள்வி கேட்டால் சொல்லித் தருவதுக்கு ஆள் இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் எங்கேயாவது குறைபாடு வரும்போது அது டேமேஜ் ஆகிடுது. எல்லோருமே பள்ளி படிப்பை முடிப்பது கிடையாது, எல்லோருமே கல்லூரிக்கு செல்வது கிடையாது, அங்கே போனாலும் நம்ம ஒழுங்காக கற்றுக்கொள்வது கிடையாது. ஏன்னா நம்முடைய கல்வி அமைப்பு ரொம்ப தவறு, வேலையை அடிப்படையாக கொண்டது. இப்போ 20 வயசில் ஏதாவது வேலைக்கு சேர்ந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி வாழ்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம வாழ்கிறது எப்படின்னு கற்றுக்கிறது இல்லை, யாரும் சொல்லித்தரது கிடையாது. இப்போ எல்லாரும் அப்படி தான் திக்கி திணறி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி. அதனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த நகரங்கள் மாநகரங்கள் போன்றவற்றில் வந்து நாகரிகமான ஒரு சமூகம் மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது பெங்களூரு போன்ற நகரங்களில் காஸ்மோபாலிட்டன்னு சொல்லுவாங்க. அதாவது உலகில் இருக்கும் எல்லா விதமான மனிதர்களும் அங்கே இருப்பாங்க, எல்லா விதமான பண்பாட்டு சூழலும் அங்கே இருக்கும், எந்த விதமான வாழ்க்கை முறை வேணால் வாழ முடியும், உணவு பழக்கத்தை உண்ண முடியும், ரொம்ப சுதந்திரமாக இருக்கலாம். அதனால காஸ்மோபாலிட்டன். மெட்ரோபாலிட்டன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சென்னையை மெட்ரோபாலிட்டன்னு சொல்லுவாங்க, அது ஒரு மெட்ரோ சிட்டி. காஸ்மோங்கிறது இன்னும் விசாலமானது, இன்னும் பல பண்பாடுகளை அது அனுமதிக்கும், இன்னும் திறந்த மனம் கொண்டது அது. அதே சமயம் எவ்வளோ கிராமத்திலிருந்து எவ்வளோ மக்கள் அங்கே வேலை தேடி போகிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி 2 பகுதி இருக்குது. ஒரு பக்கம் நாகரிகமான மனிதர்கள் வசதியாக வாழுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு உதவிக்கிட்டு அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ளும் மனிதர்கள் சேரி போன்ற பகுதிகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஐநா சபை அறிவிச்சிருக்கிற ஒரு செய்தியில் இன்னும் 50-60 வருடங்களில் உலகில் பெரும்பான்மையான மக்கள் 60-70% மக்கள் வந்து சேரி பகுதியில் தான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் யோசிக்கணும்? ஏன்னா இன்றைக்கி நம்ம கல்வி அறிவு கூடிக்கிட்டு இருக்கு, வசதி வாய்ப்புகள் பெருகிட்டு இருக்கு அப்படின்னா எல்லோருமே வளரணும் இல்லையா? ஏன் வளர மாட்டேங்கிறோம்? நம்ம நாகரிகம் மாத்திரம் வளர்ந்தால் போதாது, நல்லா கோட்டு சூட்டு மாத்திரம் போட்டால் போதாது, மனதளவுலையும் நாம் வளரணும். மனதளவில் நம்ம இன்னும் காட்டு மிராண்டிகளாக தான் இருக்கோம். காட்டு மிராண்டிகள் எப்படி வாழ்ந்தாங்க? அவங்களுக்கு சுயநலம்தான் முக்கியம்.
அதை அடுத்து தன்னோட குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. அந்த மனப்பான்மை தான் நம்ம பலருக்குமே இருக்குது. அது நம்ம வெளிப்படையாக பார்க்கலாம். இன்றைக்கி நடிகர் விஜய் வந்து முதலமைச்சராக போட்டியிட போகிறாரு. இப்போ அவர் என்ன தன்னோட உழைப்பால் அந்த இடத்துக்கு வந்தாரா? அவங்க அப்பா இயக்குனராக இருந்தார், அதனால் அவர் நடிகராக முடிஞ்சது, அப்படியே வந்துட்டார். இப்போ யோசிச்சு பாருங்கள், அவர் அப்பா வந்து இயக்குனராக இல்லை அப்படின்னா அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா? இது வந்து சினிமாவில் நடக்கிறது கிடையாது, அரசியலில் இதுதான் நடக்குது. ஈவன் எழுத்து, நம்ம சொல்கிறோம் எழுத்தாளர்கள் எல்லாம் வந்து சிந்திக்கும் திறன் கொண்டவர்கள் அப்படின்னு நினைக்கிறோம். எழுத்தாளர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்க தங்களுடைய குழந்தைகளை அவங்களே எழுத்தாளர்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க எழுதின புத்தகங்களை இவங்களே பதிப்பிச்சு, இவங்களே அதை பற்றி மதிப்புரை எழுதி, இவங்களுக்கு தெரிஞ்ச எழுத்தாளர்களுக்கெல்லாம் அதை அனுப்பிச்சு, அவங்களே விருதை கொடுத்துக்கிட்டு அவங்களே வந்து அமெரிக்காவுக்கெல்லாம் கூப்பிட்டு வர்றாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேல்தட்டு வர்க்கம், அது க்ரீம் ஆஃப் த சொசைட்டின்னு சொல்கிறவங்க, அவங்களுக்குள்ளேயே புழங்கிக்கிட்டு அவங்க அப்படியே இன்னும் மேலே மேலே போக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது கீழே இருக்கிறவங்களுக்கு போதுமான வாய்ப்பே தரப்படுவது கிடையாது. இப்போ இதன் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு உருவானது. ஏன்னா அந்த சாதி அமைப்பு வந்து பலருக்கும் வாய்ப்பை தரதில்லைன்னு சொல்லி தான் இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம். அந்த இடஒதுக்கீடால் பயன்பெறும் ஒரு எளிய மக்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒருவர் இப்படியே கஷ்டப்பட்டு ஒரு அரசு வேலை சேர்ந்துக்கிட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார்? தன்னோட பையனை தான் அடுத்து ஏதாவது உதவுவார். மற்றவங்களுக்கு யாரும் உதவ மாட்டாங்க. இப்போ இது ஒரு பெரிய சிக்கல் ஆகிக்கிட்டே இருக்குது. இதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள் எல்லாருமே பார்ப்பனர்களாக ஆக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்ப்பனர்கள் எல்லாம் வந்து அதை சுமை தாங்க முடியாமல் வெளியில் ஓட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது உலகத்தில் எல்லாமே பார்க்கலாம். இங்கே சாதி அடிப்படையில் நான் சொல்லலை, ஒரு படிப்பின் அடிப்படையில், வசதியின் அடிப்படையில் சொல்கிறேன். பாருங்கள், வசதியானவங்க இலான் மஸ்க் போலவங்கள்லாம் பூமியில் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. செவ்வாய்க்கு போகணும், நிலாவுக்கு போகணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு வித மேலை நாட்டு பார்ப்பர்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ இது எல்லா இடத்துலையும் இந்த மனநிலை இருக்குது. அப்போது இதை வந்து எப்படி வந்து சரி செய்கிறது? இது தனி மனிதர் கையில் தான் இருக்குது. நம்ம தான் வந்து இதை யோசிக்கணும். நாம் எந்த இடத்துல இருக்கோம், நாம் என்ன செய்ய விரும்புகிறோம், இப்படியே நம்ம வாழ்க்கை போனால் போதுமா, இன்னும் நாம் அடுத்த கட்டத்துக்கு போகணுமா? அடுத்த கட்டம்னா என்ன? இன்னும் நிறைய சம்பாதிப்பதா, நிறைய வீடு வாங்குவதா, கார் வாங்குவதா, வெளிநாட்டுக்கு செல்வதா? நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் நம்ம யோசிக்க தான் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லாட்டி காலங்காலமாக நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோமோ அதே மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அப்போது என்ன ஆகும்னா, நம்மளை அறியாமல் நம்ம கீழ் நோக்கி சென்று கொண்டே இருப்போம். ஏன்னா நம்ம வளரலை அப்படின்னா நம்ம வீழ்கிறோன்னு பொருள். அப்போது நம்ம எந்த நிலையில் இருக்கோமோ அதே நிலையில் இருக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் 5000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, இன்னும் 20 வருஷம் கழிச்சும் 5000 சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ வந்து அந்த பணத்துக்கான மதிப்பே வேறையாக இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபாய்க்கான மதிப்பு வேறு, இன்று 500 ரூபாய்க்கான மதிப்பு வேறு. அப்போது இதெல்லாம் நாம் தான் யோசிக்கணும். இப்போ அது எளிது கிடையாது. ஏன்னா முன்னாடியே சொன்னது போல் அதுக்கு படிப்பறிவு வேணும், சிந்திக்கும் திறன் நிறைய இருக்குது. அது நிறைய முயற்சி செய்யணும், உழைக்கணும். அதுக்கு நாம் பலரும் தயாராக இல்லை. அதுவும் தமிழ்நாட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் ஒழுங்காக தமிழ் கூட பேசுறது கிடையாது, தமிழ் எழுத படிக்க கற்றுக்கிறது கிடையாது. அப்போ என்ன பண்ண முடியும் நம்ம வாழ்க்கையில்? நம்ம திருப்பி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதைத்தான் ஏன் யாராவது ஒரு சிலர் யோசிப்பாங்க, அவங்களுக்காக தான் பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது வந்து இது போன்ற கேள்விகள், இது ஒரு குழப்பங்கள் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். அப்போ எங்கேயாவது நாம் தான் தொடங்கி ஆகணும். அது எங்கே தொடங்கிறது, எப்படி தொடங்கிறது? இதை தான் நான் இருத்தலியல் சிக்கல்னு சொல்கிறேன். இதெல்லாம் யோசித்து ஒன்றோடு வந்து தொடர்பு படுத்தி சிந்திச்சு பாருங்கள். அதன் அடிப்படையில் நான் வெவ்வேறு விதமான காணொலிகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். இன்னும் இது விரிவாக பேசணும். உண்மையில் இந்த படத்தை வந்து நான் சிக்மண்ட் ஃப்ராய்டோட சிவிலைசேஷன் அண்ட் இட்ஸ் டிஸ்கண்டென்ட்ஸ்னு அதாவது நாகரிகமும் அது உருவாக்கும் திருப்தி இன்மையும்னு சொல்லலாம்.
அந்த புத்தகத்தின் அந்த தலைப்பு அடிப்படையாக வச்சு தான் இதை உருவாக்குனேன். இப்போ அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்து அதை பற்றி விரிவாக பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நிறைய செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது. எவ்வளோ ஒரு தனி மனிதனால் செய்ய முடியும்? இப்போ அதனால தான் சுருக்கமாக இதை பற்றி பேசினேன். இதை குறித்து யோசிங்க. இது எல்லாமே யோசிக்க குழப்பந்தான் வரும். ஆனால் அப்படி தான் நம்ம தெளிவை நோக்கி செல்லுவோம். முதல்ல நம்ம எல்லாமே தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு அறியாமையில் வரும் தெளிவு. ஒரு குழந்தை எந்த கவலையுமே இல்லாமல் இருக்கும். அதுக்காக புத்திசாலின்னு கிடையாது. அதுக்கு எதுவுமே தெரியாது உலகத்தை குறித்து. அதனால அது தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரியுது நம்மளுக்கு. அது வளர அதுக்கும் குழப்பங்கள் வர தொடங்கும். ஏன்டா பிறந்தோம், இது என்ன வாழ்க்கை அப்படின்லாம் கேள்விகள் எழத் தொடங்கும். இப்போ அதுதான் அந்த குழப்ப நிலை, அதுதான் அந்த இருத்தலியல் சிக்கல். அதை நாம் எதிர்கொண்டே ஆகணும். அது ஒரு இருள் நிறைந்த ஒரு கட்டம் வாழ்க்கைன்னு. நாம் அதை எதிர்கொள்ளாமல் அதை கடந்து செல்ல முடியாது. அதை எதிர்கொள்றதுக்கு பயந்துகிட்டே இருந்தோம்னா நான் வளரவே மாட்டோம். யோசிச்சு பாருங்கள், குழந்தை எந்திரிச்சு நடந்து ஓடி சைக்கிள் ஓட்டி கார் ஓட்டி கீழே விழுந்து அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆகி அதெல்லாமே வாழ்வின் ஒரு பகுதி. ஐயோ நான் கார் ஓட்டினா ஆக்சிடெண்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு கார் ஓட்ட கற்றுக்கலை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏதோ இழக்கிறோம். நம்ம என்ன இழக்கிறோம்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அதுதான் ரொம்பவும் மோசமான விஷயம். நம்ம இதை கற்றுக்கலைன்னா நம்மளுக்கு இது கிடைக்காதுன்னு தெரிஞ்சால் அட்லீஸ்ட் அதை கற்றுக்க முயற்சி செய்வோம். அதை கற்றுக்காதனால நம்ம எதை இழக்கிறோம்னு கூட நம்மளுக்கு தெரியல. அந்த மாதிரியான நிலையில் தான் நம்ம பலரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் யோசிங்க. இது வெவ்வேறு கோணங்களில் விரிவாக பேசப்பட வேண்டியது. இப்போ அந்த இருத்தலியலின் தொடக்க அதோட அடுத்த பகுதியாக அதை கருதுங்க. இன்னும் இதை விரிவாக பேசணும். உருமாற்றம், அந்த மொழிபெயர்ப்பு தயாராகிடும். அப்புறம் அதை பற்றி நான் விரிவாக பேசுகிறேன். இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது, செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் இயன்றதை செய்யலாம். நீங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு சிந்தியுங்க, கேள்வி கேளுங்க. தொடர்ந்து உரையாடலாம். நன்றி.